என் பெயர் தீபா. நான் இப்போது திருப்பாவையிலிருந்து ஒரு பாடல் மற்றும் விளக்கம் சொல்ல போகிறேன். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாரால் பெருமாள் மீது பாடப்பட்ட பாடலாகும். மார்கழி மாதத்தில் கன்னி பெண்கள் பாவை நோன்பு நோற்பர். இவ்விரதத்தின் போது பெண்கள் விடியற்காலில் எழுந்து குளித்து நீராடி இறைவனை வணங்கி இப்பாடல்களை பாடுவர். திருப்பாவையின் 3ஆம் பாடல் வரிகள் இதோ. ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கி பெரும் சென்னல் ஊடுகையல் புகழ பூங்குவளை போதில் பொறிவண்டு கண்படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய். விளக்கம். தோழியரே, மகாபலியுடன் 3 அடி மண் கேட்டு வாமனாவதாரம் எடுத்த பரந்தாமன் இப்பிரபஞ்சத்தையே அளந்து தனதாக்கி கொண்டான். அவனுடைய பெருமையை குறித்து பாடவும் அவனுக்கு மலர் சாத்தி வழிபடவும் நீராட கிளம்புவோம். இவ்வழிபாட்டால் தேசமெங்கும் மாதமும் மாறி பெய்யும். வயல்களில் நெல் செழித்து வளரும். வயலுக்குள் மீன்கள் பாய்ந்தோடி மகிழும். குவளை பூக்களில் புள்ளி வண்டுகள் தேன் குடித்து மயங்கி கிடக்கும். பசுக்கள் வாரி வழங்கும் வள்ளலை போல தாராளமாக பால் சுரக்கும். அள்ள அள்ள குறையாமல் செல்வம் பெரியும். இவ்வாறாக பரந்தாமனை வணங்குவதால் கிடைக்கும் நன்மைகளை ஆண்டாள் நாச்சியார் எடுத்துரைக்கிறார். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.